அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜோதிடத்தை தோண்ட தோண்ட பெரிய அற்புதங்களும் ரகசியங்களும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கு கஷ்டம் வந்தா தான் அதை தேடுவோம். கஷ்டம் வரலைன்னா யாரும் நம்ம தேடவே மாட்டோம். என்னைக்குமே சுகமாக சோறு போட்டுக்கொண்டே இருந்தால் அவன் சோற்றை பற்றிய அருமை தெரியாது. இதுவும் ஒரு ராகு கேதுகளை பற்றிய ஒரு அற்புதம். இந்த ராகு கேதுகளை பற்றிய அற்புதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை நம்மளுடைய ராகு கேது தான் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதை முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சுட்டு போனாங்க, நல்லா சொல்லி வச்சுட்டு போனாங்க. எதுவுமே அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தான் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த விதத்தில் என்ன சொல்றான்னா, ராகு கேதுகளுடைய அச்சு புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அச்சு புள்ளி, ராகு கேதுகளுடைய அச்சு. ஆமா, இந்த ராகு கேதுகளுடைய அச்சு எங்க இருக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். அப்ப ராகு கேதுகளுடைய அச்சு என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுல எல்லாமே நீங்க கிளாக் வைஸ் தான். கிளாக் வைஸாவே நீங்க பாருங்க. இதுல ஆன்டி கிளாக் வைஸ் என்ன சார், ராகு கேதுகள் ஆன்டி கிளாக் வைஸ் தானே சுத்தம் அப்படின்னாலும், எந்த பக்கம் நீங்க கணக்கெடுத்து பார்த்தாலும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது 4ஆம் பாவமா வரும். ராகு இருந்த இடத்துல இருந்து ஆன்டி கிளாக்ஸ்ல 4ஆம் பாவமும், கிளாக் வைஸா பார்க்கும்போது ராகு கேதுகள் நின்ற இடத்துல இருந்து 10ஆம் இடம் வரும். இவ்வளவுதான். இதுல எந்தவித ப்ராப்ளங்களும் கிடையாது. அப்ப இந்த ராகு கேதுகளுடைய அச்சின் ரகசியம் என்னன்னா, பெரிய பிளண்டர் மிஸ்டேக் தான். சாதாரண ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு உள்ளது. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடம், ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடம் எது அப்படின்னு பாருங்க. ராகு நின்ற நட்சத்திரத்தை பாருங்கள். ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பாருங்கள். கரெக்டா? இப்போ ஒருத்தருக்கு ராகு சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கிறாருங்கும் போது அதுக்கு சிம்மத்துக்கு 10ஆம் இடம் எது? ரிஷபம். ராகு இங்க யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம்னு வச்சுக்கிடுங்க. அப்ப பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கும் போது சிம்மத்தில் 6வது பாதத்தில் நிற்கிறார். பூர நட்சத்திரம் 2வது பாதம் என்பது சிம்மத்தின மகம் 4 பாதங்களும் சிம்மத்தில் 2வது பாதத்தில் நிற்கிறார். இதே மாதிரி அந்த 10ஆம் பாவத்துல 6வது பாதம் அப்படின்னா கார்த்திகை 3, கார்த்திகை 4, கார்த்திகை 2, கார்த்திகை 3, கார்த்திகை 4, ரோகிணி 1, அதற்கு அடுத்து என்ன சார், ரோகிணி 2. இந்த இடம்தான் ராகுவுடைய மைய புள்ளி. அப்ப ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் ராகு நின்ற இடத்தோடைய இதெல்லாம் டிகிரி கணக்குல பார்ப்பாங்க. நமக்கு டிகிரி கணக்கு இதில் நமக்கு பாத கணக்கு பார்த்தாலே போதும். அப்ப அந்த சிம்மத்தில் 6வது பாதத்தில் நிற்கின்ற அந்த ராகு அதே 10வது பாதத்தில் அதோடைய கனெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய மைய புள்ளி, அந்த புள்ளி ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கும். ஓகேவா? அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு அந்த கட்டத்துக்குள்ளே வந்துடணும். எந்த கட்டத்துக்குள்ள? அந்த 6 பாதத்திற்குள் எந்த கிரகம் இருந்தாலும் ராகு அது அச்சுகளுக்கு உள்ள கிடக்குதுன்னு அர்த்தம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகுவுடைய மையப்புள்ளி நிற்கிறது. அந்த மையப்புள்ளிக்கு உள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அடி கொன்னு எடுத்துரும்.
எந்த கிரகம் இருந்தாலும் சேர்த்தான். அந்த கிரகத்தால் ராகுக்கு என்ன செய்வான்? பேராசையை தூண்டி விட்டு பெருநஷ்டத்தை ஆக்கி தெருவுக்கு கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சிருவான். இது ஒரு முக்கியமான கணக்கு. எல்லா மனிதனும் இந்த கணக்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய ராகுவுடைய மைய புள்ளி கேதுவுக்கும் சொல்றேன். ஆனா கடைசியில தீர்வும் சொல்லிடுவேன். ஏன்னா தீர்வு தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி மனிதனை குழப்பக்கூடாது. அப்ப அந்த ராகுவுடைய மைய புள்ளி, ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடத்துல இருக்குது. ராகு நின்ற இடத்தில் எத்தனாவது புள்ளியில் இருக்கிறதோ அத்தனையாவது புள்ளியில அந்த ராகுவுடைய மையப்புள்ளி, அந்த புள்ளிக்கு உள்ளார, அந்த புள்ளிக்கு பேக் இருக்கு இல்லையா, 6ஆவதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், இதுக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் இதை தாண்டித்தானே போகணும். அப்ப லாக் போட்டு மறிச்சிருவான். மறிச்ச உடனே இவங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமல், என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே என்ன சொல்றான்னா பெரும் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து செங்கச்செமந்து கஷ்டப்பட்டு நொந்து தோற்று விரக்தியாவி சூசைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துடும். இதான் ராகுவுடைய மையப்புள்ளி. என்னடா ராகுவுடைய, ஆமா இதெல்லாம் உண்மை. ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு தாக்கம் வரும்போது தான் தேடுவது. ஏன் 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 அப்ப தேடியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுதான் ராகுவுடைய மையப்புள்ளி. இந்த இடத்தில் எந்த கிரகம் மூவ் ஆகி போகும்போதும் அந்த மூவ் ஆகுற அந்த ஒரு பாதம் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுதா, கவனம். எத்தனை பாதங்கள் கவனம்? ராகுவுடைய மையப்புள்ளி நின்ற இடத்திற்கு முன்னாடி உள்ள பாதங்கள். ஏன்னா ஒரு கட்டத்துல 9 பாதம் தான். அதே சமயத்துல என்ன சொல்றேன்னா, கடைசி பாதத்துல போய் உட்கார்ந்துருந்தான்னு வைங்க, அந்த கட்டத்தை கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள உங்களை கொன்னு எடுத்துருவான். எந்த கிரகமாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தால் 2.5 நாள், சூரியனா இருந்தா 1 மாசம், மற்ற கிரகம் 1 மாச கிரகம். இதே என்ன சொல்றான்னா, சனியாக இருந்தால் 2 வருஷம், ராகு கேதுகளாக இருந்தால் 1.5 வருஷம், குருவாக இருந்தால் 1 வருஷம் பின்னி எடுத்து விடுவான். கவனமாக இருங்கள். இதற்கு பரிகாரம், அழகான பரிகாரம் சொல்றேன், ரொம்ப ஈஸியா செஞ்சிருவீங்க. அதற்கடுத்து கேது நின்ற இடத்திலிருந்து 10ஆவது இடம். அந்த கேது நின்ற இடத்திலிருந்து 10ஆவது இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது, கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ, இப்ப ஒருத்தர் கேது கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 10ஆவது இடம் என்ன சொல்றாங்கன்னா விருச்சிகம். அப்ப கும்பத்திலிருந்து 10ஆவது இடம் விருச்சிகம். அப்ப விருச்சிகம் என்று சொல்லி வரும்போது அங்கே கும்பத்துல எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்கணும். எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த இது இப்ப கும்பத்துல சதயத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னு வைங்க. அப்ப சதயம் என்ன சொல்றாங்கன்னா, அவிட்டம் 2 பாதங்கள் இருக்கு, 3, 4. சதயத்துல 2ஆவது பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது 4ஆவது பாதத்துல இருக்கு. அதே அங்க அடுத்த 10ஆவது பாதத்துல வரும்போது அனுசம் 4ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம், அனுசத்துல 3 பாதம். அந்த 3ஆவது புள்ளியில உட்கார்ந்துருவார். அவருடைய மைய புள்ளி அங்கதான் இருக்கும். அந்த மைய புள்ளியில அவர் வைக்கிற ஆப்பு என்ன சொன்னா, தடை 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 தடை, வேதனை வேதனை வேதனை. அதுல ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சுன்னு வைங்க, கிரகம் நிக்கலைன்னா பிரச்சனை கிடையாது. கிரகம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது. அந்த கிரகம் மூவ் ஆகி வரும்போது அந்த இடத்தை என்ன சொன்னா, சில நேரங்கள்ல நம்ம ரோட்டு வழி போகும்போது அபாய வளைவு, பத்திரமாக போங்கள் அப்படின்னு போட்டிருக்கிற அந்த போர்டு நமக்கு தெரிஞ்சவன என்ன செய்வோம், வேகத்தை சுருக்கி நிதானமாக போகும்ல, அப்படி போகணும். இல்லைன்னா
கண்டிப்பாக வந்து என்ன சொல்லனா அபாய வளவு அபாயத்தை கண்டிப்பாக கொடுத்து விடும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால ராகு கேதுகள் மைய புள்ளி என்பது ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடம், கேது நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடம். ராகு நின்றது எத்தனையாவது பாதமோ அத்தனையாவது பாதம் வந்து 10ஆம் இடத்தில் வந்து அந்த புள்ளியும், கேது நின்ற இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தில் கேது நின்ற பாதம் எத்தனாவது பாதமோ, நீங்க 1 2 நின்னாலே போதும், எண்ணி கரெக்டா புள்ளி வச்சுக்கிடுங்க. உங்களுடைய ராகு கேதுகள் மைய புள்ளி எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து விடுவீர்கள். இந்த ராகு கேதுகள் மைய புள்ளியை தெரிந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துகிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக தெரிந்து கொண்டு என்ன செய்யணும். அப்படி கிரகம் இருந்து உங்களுக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தால், கிரகம் இருந்து வேதனைகளை கொடு, அது எந்த கிரகம்னு பாருங்க. அந்த கிரகம் வந்து ராகு என்று சொன்னால் அதுல ஒரு பேராசையை தூண்டி நிம்மதியை கெடுத்துரும். கேது என்று சொன்னால் அந்த தடைகளை பண்ணிக்கொண்டே இருக்கும். அந்த தடைகளை பண்ணிக்கொண்டே இருக்கும். அந்த தடைகளை பண்ணி 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 நம்மளை விரக்தியின் தன்மைக்கு கொண்டு போய் விட்டுரும். இதுதான் ராகு கேதுகளுடைய மையப்புள்ளியின் ரகசியம். அப்ப இதை கண்டுபிடிப்பது வந்து ஏன் இவ்வளவு நாளா இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா, ஏதாவது ஒரு தேவை, அது சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போதுதான் மனுஷன் தேடுவோம். ஆஸ்பத்திரியவோ போலீஸ் ஸ்டேஷனையவோ ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் தேடி போக முடியும். சும்மா வந்து தேடி போய்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்றாங்க, சும்மா வந்தேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னாலும் சும்மா எதுக்கே வந்த தேவையில்லாம நாங்களே நொந்து போய் கிடக்கோம் அப்படிம்பாங்க. அப்ப நம்மளுடைய ராகு கேதுகள் மையப்புள்ளி எந்த பாதம், எந்த நட்சத்திரத்தின் எந்த பாதம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இது உலகத்திலே வந்து உயிர்கொல்லி அப்படின்னா, உயிர்கொல்லி சாதாரண விஷயம் இல்லை. உயிர்கொல்லினா சாதாரண உயிர்கொல்லி கிடையாது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பிறகு ஒரு அற்புதமான விஷயம் வந்து அன்றைக்கு எனக்கு தெரியாமலே நான் செஞ்சேன். நாகர்கோயில் இருக்கிற நாகராஜா கோயிலுக்கு போய் ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கும் போய் அந்த நாகருக்கு பால் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு பால் ஊற்றுவேன். ஊற்றிட்டு நாகராஜரை கும்பிட்டுட்டு வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து கன்னியாகுமரி போவேன். காலையில் 5:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பேன். கன்னியாகுமரியில் போய் குளிப்பேன். குளிச்சுட்டு பகவதி அம்மனை தரிசனம் பண்ணுவேன். அங்கே டிஃபன் சாப்பிடுவேன். அப்படியே நாகர்கோயிலுக்கு போவேன். நாகர்கோயிலில் போய் 10:30 மணிக்கெல்லாம் வந்தேன் சார். கரெக்டாக சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டு 1 மணி நேரம் ஆகும். முடிஞ்சது என்ன சார், நான் திருநெல்வேலி வல்லநாட்டுக்கு வந்துடுவேன். திருநெல்வேலிக்கு வல்லநாட்டுக்கு வந்து என்ன சார், அங்கே வந்து ஜீவசமாதி வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 5 மணி ஆயிரும். ஒரு நாள் போயிடும். அப்படி போய் வந்து என்ன சார், நான் பெரிய ஒரு காரியத்தை சாதித்தேன். அதற்கு அன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியாதுன்னா அதாவது வந்து இது ஒரு படிப்பு என்பது மட்டுமல்ல, இது நித்தமும் படித்து கொண்டே இருக்க வேண்டிய படிப்பு. அப்ப ஏன் வந்து வாழ்க்கையில் போராட்டங்கள், தன்மைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ராகு நின்ற இடத்திலிருந்து 10ஆம் வீடு. ராகு இந்த நிற்கின்ற கட்டத்தில் எத்தனாவது பாதம்? 9 பாதங்கள்ல ஒரு பாதத்துல தான் இருப்பார். அந்த பாதத்தை அங்க கரெக்டா எண்ணிருங்க. அதான் ராகுடைய அச்சு. கேது நின்ற இடத்திலிருந்து 10ஆம் இடம். கேது இந்த கட்டத்தில் எந்த பாதத்தில் நிற்கிறாரோ அந்த பாதம் எத்தனையோ அதை வந்து அந்த 10ஆவது இடத்துல எண்ணுங்க. எண்ணி பார்த்தீர்கள் என்று எண்ணி அந்த புள்ளியை வச்சிருங்க. அதுக்கு மேல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா, அதுக்கு உள்ள ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதுதான் நம்ம வாழ்நாளையில வந்து என்ன சொல்ற, நம்மளை புரட்டி 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 எடுத்துட்டே இருக்கும். சாகிற வரைக்கும் அதையே கொண்டுகிட்டே இருக்கும். இந்த கொல்றதுக்கு ஏதாவது விதியை வந்து, இந்த கொல்றதுல இருந்து வந்து இந்த விதியை காப்பாற்றுவதற்கு ஏதாவது விதி இருக்கிறதா என்று எல்லாரும் கேட்கறாங்க. என்ன மாதிரி வந்து எனக்கு பக்கத்துல இருந்தது, நான் நாகர்கோயிலுக்கு போயிட்டேன். எங்கேயோ தூரத்தொலைவில் இருக்கிற வெளிநாடு, வடநாடு, இந்த நாடு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வர முடியுமா? முடியாது. ஒண்ணுமே செய்யாது. 2 சர்ப்பங்கள் இணைந்த கருங்கல்லில் அடிக்கப்பட்ட அந்த சர்ப்ப இதை வாங்க ஒன்லி 1500 இருந்து 2000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். உங்களுடைய
ராகு கேதுகள் மைய புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, ஒன்னும் ராகுவோடைய மையப்புள்ளியோடைய நட்சத்திரம் அல்லது கேதுவோடைய மையப்புள்ளி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு பின்னாடி அழகாக அதற்கு ஒரு சக்கரம் இருக்கிறது, அதை கீழே வச்சு உங்களுடைய ராகுவோ கேதுவோ மையப்புள்ளியில நட்சத்திரம் வருகின்ற நீட்டா கரெக்டா வச்சிருங்க. அல்லது ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு அதை பிரதிஷ்டை பண்ணலாம் வந்து பண்ணணும். பண்ணி நீட் பண்ணி அழகாக நீங்கள் பண்ணி அதை வழிபாடு பண்ணுங்கள். சும்மா போயிட்டு வரும்போதெல்லாம் அப்படி வந்து என்ன சொன்னாலும் இத்தனைக்கான மஞ்சப்பொடியை போடலாம், இத்தனைக்கான சூடத்தை பொருத்தி அழகாக வந்து சாமி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கர்மா குறைந்து விடும். கண்டிப்பாக அவர்களுடைய நெகட்டிவ் ஆபியகங்கள் வந்து குறைந்து விடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, இது என் அனுபவத்தில் பார்த்தது. திரும்பவும் அதே ஒரு அனுபவம் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்ன வரக்கூடாது என்பதற்காக மக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். அப்ப ராகு கேதுகளுடைய மைய புள்ளியை கண்டுபிடிங்கள், அதில் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா அடிக்கடி இந்த 2 சர்ப்பங்கள் இணைந்த பாம்புகளை பிரதிஷ்டை பண்ண முயற்சிக்கலாம். இல்லை யாராவது பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதற்கு வந்து என்ன சொன்ன ஒரு மஞ்சப்பொடி இத்தனைக்கான மேலே வச்சு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுட்டு கீழே ஒரு சூடத்தை பொருத்திட்டு ராகு கேதுவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அழகாக விழுந்து நல்லா சாஷ்டாங்க, பெண்களாக இருந்தால் முட்டி போட்டு சாமியை விடுங்க, ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும், பிரச்சனைகள் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.